ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். I greet you all in the matchless name of Savior Jesus Christ. I hope God is blessing you through the word of God. நல்ல ஒரு தருணத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் வார்த்தை மூலமாக எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். செய்திக்கு ஆதாரமாக பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கவனிக்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு. அன்பின் ஆண்டவரே, நீர் பேசுகிற கர்த்தர், ஜீவன் உள்ளவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், பேசுகிற நான் அல்ல பிதாவின் ஆவியானவர் இன்றைக்கு பேச போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய், மனக்கண்களை திறக்கிறதாய் மாற்றி கொடுப்பீராக. மகிமை உமக்கு மாத்திரம் உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு சிறிய பகுதியை அப்படியே கற்றுக்கொள்ள போகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நல்ல ஒரு அருமையான வசனம். பொதுவாக எல்லோருக்குமே இந்த வசனம் தெரியும். விசேஷமாக வாலிபர்கள், young people, they used to hear a lot of message, specifically according to this particular verse. Remember your creator when you are young. வாலிப பிராயத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினை அப்படிங்கிற வார்த்தையை அடிப்படையாக வச்சு அநேக வாலிப கூட்டங்களில் பிரசங்கிக்கப்படும். டைட்டில் கூட ப்ரோமோ போடுவாங்க, நோட்டீஸில் கூட போடுவாங்க, வாலிப பிராயத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினை. சில பாடல் கூட படிச்சிருக்கிறாங்க, வாலிப பிராயத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறாங்க. அருமையான ஒரு வசனம். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவில் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கின் புஸ்தகம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக இதில் எல்லாம் வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி, அண்டர் த சன், அப்படி எல்லாம் சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே காண்கிற எல்லாம் மாயை 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 அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். சாலமோன் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவித்தார். பொதுவாக இன்றைக்கு இந்த செய்திகள் வாலிபர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வாலிபர்கள் இதை கவனித்துக் கொண்டிருப்பீங்களானால் நீங்களுடைய செய்தி முழுவதும் நீங்கள் கவனியுங்கள். இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை சாலமோன் எழுதினார் அப்படின்னு நமக்கு தெரியும். சாலமோனை குறித்து பார்த்தோம்னா நல்ல வைஸ் மேன், விஸ்டம் இருந்துச்சு. ஒய்ஃப் நிறைய ஒய்ஃப் வச்சுருந்தாரு, கான்கியூபின்ஸு, வெல்த், நிறைய சொத்துக்கள், செல்வம் இருந்தது. ஒயின் நல்லா ஹி யூஸ் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த சாலமோன் நல்ல ஞானம் நிறைஞ்சவராக இருந்தார். அவரை போல ராஜா இல்லை, எல்லாமே அனுபவித்தார். அவரை போல ராஜ்ய பாரத்தில் பயங்கரமாக நிறைஞ்சவர் யாரும் இல்லை அப்படின்னு பார்க்க முடியும். அவரை பார்க்கறதுக்குன்னே நிறைய திரளான ஜனங்கள் வந்தாங்க, விடுகதையோடு வந்தாங்க. நியாயம் விசாரிக்க ஜனங்கள் வருவாங்க. பெரிய தேவாலயம் கட்டினார். சாலமோன் அப்படின்னா பெரிய பிரதிபலிப்பு நிறைந்தவர் அம்மானார், ஃபேமஸ் அம்மானார். இந்த சாலமோன் கடைசி சொல்கிறாரு, எல்லாம் மாயை மாயை மாயை. அவங்களுக்கு சொல்ல முடியும், வாலிப காலத்தில் எல்லாமே மாயை தான்ப்பா. இன்னைக்கு செய்தி என்ன சொன்னால், ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். ஏன் நம்ம ரிமெம்பர் பண்ணோம், நினைக்கணும் அப்படின்னா, தீங்கு நாட்கள் வருகிறது. இந்த தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் அப்படின்னா, அந்த தீங்கு நாட்கள் வரும்போது அதிகமாக ஆண்டவர் நினைப்பதற்கு உங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காது, வாஞ்சம் இருக்காது. அந்த தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னாடியே தயவா நீங்கள் ஆண்டவர் நினைச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் கேட்குறார். இந்த புத்தகம் பிரசங்கம் டிஃபிகல்ட் அண்ட் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் புக். ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் புக். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் சிக்னிஃபிகண்ட் புக். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக, ரொம்ப சிக்னிஃபிகண்ட் புக் திஸ் புக். விசேஷமாக பார்த்தீங்கன்னா, இந்த பிரசங்க புத்தகம் முடியும் போது த ஆத்தர் ஃபினிஷ் வித் எஸ்கட்டாலஜி. கடைசி கால இயலோட கூட இதை முடிக்கிறார். எப்படி அப்படின்னா, கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கடைசி வசனம் கவனிங்க. ஒவ்வொரு கிரியையும்
அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். சாலமோன் இதை கடைசி காலத்தோடு கூட முடிக்கிறார். நியாய தீர்ப்போடு கூட இதை முடிக்கிறார். என்னவானாலும் எவையானாலும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினைத்துக்கொள். அப்படின்னா நீ மண்டைய போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் நினைச்சிருப்பான்னு அர்த்தம். அதான் சாலமோன் சொல்றாரு. நல்ல பழமொழி எழுதுவார், நிறைய பழமொழி எழுதியிருக்கிறாரு. நீதிமொழிகளை கொஞ்சம் தொகுத்து எழுதியிருக்கிறாரு. பிரசங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமொழி மாதிரி வரும். அது பொய்டிக்கல் புக்குன்னு தான் சொல்லுவாங்க. விஸ்டம் அண்ட் லிட்ரேச்சர் பொய்டிக்கல் புக் அப்படி சொல்லுவாங்க. பாருங்கள், இவ்விதமாய் மண்ணானது, மண் சரீரம், நம்ம சரீரம் மண்ணுங்க, மண்ணால் உருவாக்குனார். இந்த மண்ணுக்கு போகும், விண்ணுக்குரியது விண்ணுக்கு போகும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும், ஜீவன். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதுக்கு முன்பதாக அவரை உன் வாலிப பிராயத்தில் நினைத்துக்கொள். முதிர் வயதில் உள்ளவங்களும் வாலிபன் நினைப்படுவார்கள். ஒருவேளை முதிர் வயதிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் ஆண்டவர் நினைக்கணும். பொதுவாக ஆண்டவர் மனிதர்களுக்கு கொடுத்த விசேஷமான கிஃப்ட் அப்படி என்னன்னா ஞாபக சக்தி, மெமரி பவர். ஞாபக சக்தி இல்லைன்னு வைங்களேன், நம்ம மனசனே கிடையாது. சில நேரத்தில் சில காரியம் நமக்கு மறக்கும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல போகிறதுனால, நிறைய காரியங்கள் பார்க்கறதுனால, நிறைய படிக்கிறதுனால சில காரியங்கள் மறக்கலாம். ஆனாலும் மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி. பொதுவாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிஃப்ட்டுங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறார், வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஐயா பெர்க்மன் செய்ய பாட்டு படிக்கிறாங்க, உண்மை நினைத்து என் உள்ளம் ஏங்கி தவிக்குதையா, என் நினைவெல்லாம், அப்படிலாம் பாட்டு படிக்கிறாங்க. நினைவு எப்பொழுதும் வாலிபருக்குள் ஒரு நினைவு இருக்க வேண்டும். நமக்குள் ஆண்டவர் சிருஷ்டிகர், அவர் தான் என்னை உருவாக்கினார் என்கிற நினைவு இருக்க வேண்டும். ப்ளீஸ் ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். இப்போ இந்த ஒருவேளை நமக்கு கண்ணு நல்லா இருக்கலாங்க, கை நல்லா இருக்கலாம், நம்முடைய சரீரத்தில் உள்ளான பார்ட்ஸ் கூட நல்லா இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் மூளை மட்டும் குழம்பி இருந்துன்னு வைங்களேன், ஞாபக சக்தி இல்லாமல் கொஞ்சம் மூளை மட்டும் குழம்பி இருந்துன்னா நல்லா இருக்குமா? நாளை எக்ஸாமுங்க, நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டோட்டலாக மறந்துச்சு, நாளை போயாச்சுன்னா எப்படி இருக்கும்? பிரைன் கொலாப்ஸ் ஆகி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. எந்த ஒரு சரீரத்துடைய பாட்டை காட்டிலும் மிக விலையேறப்பட்ட ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்தது ஞாபக சக்தி. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதுங்க. படித்தது ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு எங்கே போனீங்க ஞாபகம் இருக்குது, என்ன சம்பாதிச்சங்க ஞாபகம் இருக்குது. ஆனால் ஏன் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நினைவு கூறவில்லை? ப்ளீஸ், இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், யூ ஷுட் ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். சிலர் பார்த்தீங்கன்னா whom we love much we used to remember. பொதுவாக நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்கள எப்பவுமே நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம். as usually it is happening. கொஞ்சம் முன்னாடி முந்தின அதிகாரத்தில் பாருங்க, 9ஆம் வசனம் 11ஆம் அதிகாரம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எல்லாம் நடப்பா, வெளியெல்லாம் போ. அதான் சொல்றாரு சாலமோன், நான் எல்லாம் அனுபவிச்சேன்தான்ப்பா, எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. ஒருவேளை வாலிபர்கள் நினைச்சு கொண்டு இருக்கலாம், நான் இருக்கிறதான் சரியான இடம், ரொம்ப ஜாலியாக இருக்குது, சந்தோஷமான இடம், எனக்கு தான் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குதுப்பா. இந்த வாலிப நாட்கள் கொஞ்ச நாள் தான். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் கூட லாஸ்ட் இயர் ஃபார் த மீட்டிங் டிரான்ஸ்லேஷன் ஊழியத்துக்காக ஸ்ரீலங்கா போயிட்டு வந்திருந்தேன். சில நேரத்தில் அதெல்லாம் யோசிக்க தோணும். ஜஸ்ட் 45 minutes தான் ட்ராவல், சில ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர். இப்போ அமெரிக்காலாம் போனாங்கன்னா 24 hours 12 hours அந்த மாதிரி நிறைய லாங் ட்ராவல் இருக்குது. ரைட் ஃப்ளைட்டில் நிற்காமல் போகும். அப்போ ஸ்டார்டிங்கில் ரன்வேல இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ் ப்ளீஸ் வி ஹேவ் த சீட் பெல்ட்
அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தயவாக நீங்கள் சீட் பெல்ட்டை போடுங்க, கேர்ஃபுல்லாக, எல்லாருமே கட்டாயப்படுத்தி. அந்த நேரத்தில் என்ன வேணால் பண்ணக்கூடாது, அவங்க சீட் பெல்ட் போட்டு இருக்கணும். காரணம் டேக்கப் ஆக போகுது. அந்த ரன்வேல வந்து பயங்கர ஸ்பீடாக போகும். ஸ்பீடாக போய் அதுக்கப்புறம் தான் அந்த டேக்கப் ஆகும். இந்த டேக்கப்பும் லேண்டிங்கும் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் சீட் பெல்ட் போட்டு, அப்போது நீங்கள் என்ன காஃபி கேட்டிங்கன்னா காஃபி கொண்டு வர மாட்டாங்க. ஆமாம், விக்கல் எடுத்தாலே தண்ணி கொண்டு வர மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற டைம். அந்த வாலிப நாள் என்ன தெரியுமா, நீங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறக்க போகிறோம். அந்த பறக்கிறதுக்கு முன்பதாக இருக்கிற சில கிலோமீட்டர் அந்த ரன்வே தாங்க வாலிப நாள். இந்த வாலிப நாட்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தோம்னா, கேர் பண்ணாமல், பெல்ட் போடாமல், அதை டேக் கேர் பண்ணாமல் ரொம்ப அசால்ட்டாக இருந்தோம்னா, பறந்து போகக்கூடிய நாட்கள், அடுத்த வயதான நாட்களில் மிக அதிகமாக கஷ்டப்படுவோம் என்பதை நினைக்கணும். சில சொல்லுவாங்க, இல்லையா, நான் எத்தனையோ கிலோமீட்டர் கணக்காக நான் போனோம், அமெரிக்கா போனோம், 10,000 கிலோமீட்டருக்கு மேலே நான் போனோம், லட்சக்கணக்கான கிலோமீட்டர் மேலே நான் போனோம். எத்தனை கிலோமீட்டர் வேணால் போகிறதுக்கு முன்பதாக ரன்வே வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஏங்க நான் ரொம்ப தூரமாக போகிறாங்க, எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டராவது நீங்கள் ரன்வே வைக்கணும்னு சொன்னால் யாரும் வைக்க மாட்டாங்க. வாலிப நாள் என்பது சில காலம் மட்டுமே. டீனேஜ் 13 டீனேஜ். இந்த வாலிப நாட்கள் என்கிறது கொஞ்ச காலம் மட்டுமே. எப்பவும் வாலிப நாட்களில் இருக்க முடியாது. ஆனால் இந்த வாலிப நாட்களில் நம்முடைய நினைவுகளும் சிந்தைகளும் இருதயம் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்படட்டும். ஓகே, இங்கே என்ன பேசுகிறார் பாருங்க. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. எல்லாமே நினைக்கிறீங்களே, ஆண்டவர் நினைச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் நன்மை நினைச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் யார் என்று நினைச்சிருக்கிறீங்களா? அவருடைய செயல்கள் நினைச்சிருக்கிறீங்களா? அவருடைய கிரியை நினைச்சிருக்கிறீங்களா? வழிகள் எல்லாம் அவரை சிந்தித்துக்கொள் அப்படின்னு சொல்லப்படுது. என்னை நினைவு கூறும்படி இதெல்லாம் செய்யுங்கள். திருவிருந்தாரனை கூட அவர் பேசுகிறார், என்னை நினைவு கூறும்படி இதெல்லாம் செய்யுங்க. இப்படி அவர் நினைக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாமே முதல்ல வந்து 2G தான் இருந்துச்சு. நெட்டுன்னு சும்மா சாதாரணமானது. அப்புறம் 2G வந்து 3G வந்தது, 4G வந்தது, அப்போ 5G வந்தது. இப்போல்லாம் பயங்கரமாக ஸ்பீடு. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜி சொல்கிறேன், வாலிபருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எஸ்பெஷலி பாய்ஸ் 2 பேருக்குமே அது யூஸாக இருக்கும். 5G முதலாவது. இந்த வாலிப நாட்டில் ஏற்படுகிற ஜி என்ன தெரியுமா? 5G ரொம்ப ஃபாஸ்டானது. கேர்ள், யூ மஸ்ட் நோ, உமன் கேன் பில்ட் யூ அண்ட் கில் யூ. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுவாள், அதே ஸ்ரீ புத்தியில் அதில் இடிச்சு போடுவாள். கேர்ள்ஸ் கேன் மேட் யூ அண்ட் கில் கொலாப்ஸ் யூ. ரொம்ப அழிஞ்சு போடுறது இன்றைக்கி வாலிபர்கள். அதனால தான் அவ்வளவு போகிறாங்க. ஆண்டவர் ஒரு லைஃப் பார்ட்னர் கொடுப்பாருங்க. தேவன் நியமித்த காரியத்தை செய்வாருங்க. ஏன் நீங்கள் அவசரப்படணும்? உங்கள் வாலிப நாட்களில் தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. 2வது, கன். அமெரிக்காவில் கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சில இந்த யூத்து கூட கையில் கன் வச்சுருப்பாங்க. சமீபத்தில் கூட செய்தி கேட்டிருந்தோம், கண்ணை வச்சு அவங்க சுட்டுட்டாங்க அப்படின்னு யூத்து. இது நம்முடைய இந்தியாவில் அப்படி அதிகமாக இல்லை. 3வது, கோல்டு, தங்கம், ரொம்ப அதில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பொருள் ஆசைகளுக்கு. 4வது, கிட்டார், என்டர்டைன்மெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ராக் மியூசிக்ஸ், ஃபுல் என்டர்டைன்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். 5வது, கஞ்சா. நிறைய வாலிபர்ஸ் இந்தியாவில் கூட அதிகமான வாலிபர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நாட்களில் பொதுவாக வந்து எல்லாருக்குமே டபிள்யூ எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாலும் ஓப்பன் பண்ணாலும் நெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடிக்கிட்டாலும் கூட பரவாயில்ல, www.comனு வந்துடும். அதுக்கு ஒருத்தர் அர்த்தம் கொடுத்துருந்த டபிள்யூ அப்படின்னா, முதலாவது உமன், 2வது வெல்த், 3வது வைன். இந்த வாலிபரில் கெடுக்கிற www உமனா, வைனா, வெல்த்தா? நீங்கள் எப்படி சார்ந்திருக்கிறீங்க? ஓகே, நான் செய்திக்குள் வர விரும்புகிறேன். என்ன தீங்கு நாட்கள், அந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்னோடு கூட திருப்பி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது என்ன சொல்கிறாரு? வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும், எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும். எல்லா வாலிபர் கூடுதல் பேசப்படும்பா. நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியில் கவனிச்சிருக்கலாம். ஆனால் நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏன் அவரை நினைக்க வேண்டும்? Why we should remember God? Because death is near. Because death is coming.
டெத் இஸ் ஷுவர். மரணம் ஒன்று நிச்சயிக்கப்பட்டது. மரணம் வந்து கொண்டிருக்கிறது. மரணம் ஒன்று கட்டாயம். சிறு பிள்ளைகளுக்கு மரணம் உண்டு, பெரியவர்களுக்கு மரணம் உண்டு, படித்தவனுக்கு மரணம் உண்டு, படியாதவனுக்கு மரணம் உண்டு, ஏழைக்கு மரணம் உண்டு, பணக்காரன் மரணம் உண்டு, ஊழியர்களுக்கு மரணம் உண்டு, விசுவாசிக்கு மரணம் உண்டு, பாவிக்கு மரணம் உண்டு, பரிசுத்தமானுக்கு மரணம் உண்டு. சிலுவையில் 3 பேர் மரித்தார்கள். பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து மரித்தார். பாவம் இல்லாதவனுக்கு மரணம் உண்டு, பரிசுத்தமானவனுக்கு மரணம் உண்டு. பாவத்துக்கு மனஸ்தாபம் பட்ட மனம் திரும்பின கள்ளன், பாவத்திலிருந்து மனம் திரும்பினவனுக்கும் மரணம் உண்டு. பாவியான கள்ளன், அவனுக்கும் மரணம் இருந்தது. மரணம் என்பது எல்லோருக்குமே உண்டு. இட் இஸ் யூனிவர்சல். இதை சொன்னால் டெத் இஸ் கீ டு ஓப்பன் ஹெவன். இப்படி டெத்தை கொடுத்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. டெத் அப்படின்னு சொன்னாலே செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் நிறைய கூடாரத்தை விட்டு பேர்ந்து போதல், பூமிக்குரிய கூடாரம் அழிக்கப்படுதல், நித்திரைக்குள்ளாக்கப்படுதல், மரணம், அறுப்புண்டு வேறு அறுப்புண்டு போதல், இப்படி எல்லாமே மரணத்துக்கு பல வியாக்கியானங்கள் பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. மரணம் சொல்லப்படும் போது சிம்பிளி சரீரத்தை விட்டு ஆவி பிரிதல், ஒரு பிரிவு தான் மரணம். இப்போ இந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடி தயவா நினைச்சிருங்கப்பான்னு சொல்றார். எப்போ மரணம் நடக்கும்னு சொல்லி தெரியாது. அடுத்த நிமிஷம் என்னன்னு சொல்லி தெரியாது. எப்போ நம்முடைய மரணம் ஒன்று நிச்சயிக்கப்பட்ட உண்டு. ஆனால் மரண நேரம் நிச்சயிக்கப்பட்டதல்ல. ஆனால் வாலிபர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நினைவு கூற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்சம் அந்த பகுதியை தியானிப்போம். Let's go this passage. 2ஆம் வசனம், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும். சூரியன் அப்படின்னா நல்ல வயதான வாலிப நாட்கள், யங் ஸ்டேஜ், நல்லா பெலனாக இருப்போம், பிரகாசமாக இருப்போம். எது பண்ணாலும் சைனிங்காக இருக்கணும். அந்த சன் சைன், இட் யூஸ் டு சைன். எது பண்ணாலும் வி ஷுட் பிரைட், வி ஷுட் சைன் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ளே வரும். என்ன பண்ணாலும், ஒரு படிப்பாக இருந்தாலும், ஒர்க்காக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாலும், ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஜனங்களுக்கு பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இது வந்து யங் ஸ்டேஜை குறிக்குது. இது வந்து என்ன ஆகும்னா, வெளிச்சம் குறைஞ்சி போயிடும். சந்திரன், நட்சத்திரங்கள் அந்தகாரப்படாத முன்னும், அந்த கொஞ்சம் வயசான நாட்களை குறிக்குது சந்திரன். இதெல்லாமே என்னன்னா, அந்தகாரப்படாததுக்கு முன்னும் அப்படின்னா அந்த நாட்கள் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி தயவா ஆண்டவர் நினைச்சிருங்கப்பான்னு சொல்றாரு. அடுத்த வசனம், 3ஆம் வசனம், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீடு அப்படின்னா சரீரம், பாடி. வீடு அப்படின்னா சரீரம். இதை அப்படி கற்றுக்கொள்ள போகிறோம். டீச்சிங் மாதிரி இருக்கும். இந்த பாடி, சரீரம், கூடாரம் அப்படின்னு போட்டிருக்கோம். பூமிக்குரிய கூடாரம். இதோடைய வீட்டு காவலாளிகள் அப்படின்னா கை காலை குறித்து பேசுது. இதெல்லாம் தள்ளாடிடும்பா அப்படின்னா வயசான நாட்களில், இந்த தீங்கு நாட்கள், இந்த பாடியில் பலனற்று போயிடும். எவ்வளோதான் வயசானாலும் அந்த பலன்லாம் இல்லாமல் போயிரும்பா. அதெல்லாம் தள்ளாடிடும். அதுக்கு முன்னாடி நினச்சிருங்க. பலசாலிகள் கூணி போய், பலசாலி நிறைய வயதானவங்க பார்த்தீங்கன்னா கூணி போய் இருப்பாங்க. அது கூணி போயே இருக்கும். அதிகமாக உழைச்சி பிரயாசப்பட்ட இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு அவங்க கூணி போயிருப்பாங்க, பெண்ட் ஆகி போயிருப்பாங்க. இப்படிலாம் நடக்கும்பா, அதுக்கு முன்னாடி தயவாக நினச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். எந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால், எந்திரம் மறைக்கிறவர்கள் அப்படின்னா எந்திரம், என்ஜின், கிரைண்டர், எந்திரம் மறைக்கிறவர்கள் அப்படின்னா பற்களை குறித்து, டீத்தை குறித்து பேசுது. வாலிபுரில் எல்லாம் கடுமுறது, எல்லாம் அடித்து திங்கிறது, சாப்பிட்றது. அது வர பழமொழி வர சொல்கிறது. சாப்பிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நொறுங்கத்துனா 100 ஆயுசுப்பா அப்படின்பாங்க. நல்லா சாப்பிடுங்க, அடித்து புசிங்க அப்படின்பாங்க. ஆனால் ஒன்று புரியணும், வயசான நாட்களில் எந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சம் ஆயிடுவாங்க. அப்படின்னா வயசாயிரும், செட்டுப்பல் தான் வச்சு அலையணும், பல்லுலாம் விழுந்து போயிடும். அதுக்கு முன்னாடி தயவா ஆண்டவர் நினச்சிருப்பா அப்படின்னு சொல்ல வராங்க. வாலிபரே கவனிங்கள். அதுக்கப்புறம் பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும். பலகனி வழியாய், ஜன்னல், விண்டோ அப்படின்னு அருமையான ஒரு விண்டோ நமக்கு பாடியில் இருக்குது. ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 2 கண் விண்டோ. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்பதாக அப்படின்னா நம்முடைய கண் பார்வை மங்கி போகிறதுக்கு முன்னாடி. வயசானவங்களுக்கு சரியாக கண் தெரியாது, தள்ளாடுவாங்க. வயதாக ஆக ஆக கண் பார்வை குறைஞ்சி போயிட்டே இருக்கும். இந்த கண் தெரியாது போகிறதுக்கு முன்னாடி தயவா ஆண்டும் நினச்சிருப்பா. இந்த வாலிப நாட்கள் கொஞ்ச நாள் தான், அதுக்கு பின்பதாக இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். வீட்டு காவலாளி தள்ளாடுவாங்க, எந்திரம் அரைக்கிறவங்க கொஞ்சமாயிருவாங்க, பலகனி வழியாக பார்க்குறவங்க இருண்டு போயிடுவாங்க. தயவா நினச்சிருங்க அப்படின்னு சொல்ல வரார். என்ன அனுபவப்பட்டவங்க தானே சொல்ல முடியும். சாலமோன் அப்படியே அனுபவப்பட்டார், எல்லாவற்றையும் அனுபவித்தார். கடைசியுடைய ஜீவியத்தையும் இந்த மாதிரி காரியத்தில் அனுபவமாக பேசுகிறார். அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்.
அனுபவித்தவர்கள் சொல்கிறாங்க. ஆகவே நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எந்திரம் சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசல் கதவுகள் அடைக்கப்பட்டு, எந்திரம் சத்தம் குறைஞ்சதுனால் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன எந்திரம் அரைக்கிறவர்கள் எந்திர சத்தம் முதல்ல நல்ல கருகருன்னெலாம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மெதுவான சாப்பாடு, ரொம்பலாம் சாப்பிட முடியாது. அதை டேடி அடிக்கடி சொல்லுவாங்க பிரசங்கத்தில். டாக்டர் செக் பண்ண போவாங்களாம். டாக்டர் 40 வயசு மேலே செக் பண்ண போனால் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாக்கிங் போங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஓடுங்க, கொஞ்சம் மரக்கறிலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா 40 வயசு வரைக்கும் ஆடு மாடு எல்லாம் தின்னுட்டு, கோழி ஆடு மாடு மிருக ஜீவன்களை அடித்து தின்னுட்டு 40 வயசுக்கு மேலே என்னதுன்னா ஆடு மாடு என்ன திங்குமோ அதை திங்கணுமா டாக்டர் சொல்லுவாங்களாம். அப்படின்னா ஆடு என்ன திங்கும், மரக்கறிலாம் திங்கும். அந்த வயதான வாலிப நாட்களில் எல்லாமே அடித்து பூசிப்போம். ஆனால் இதை கொஞ்சம் வயசாகும் போது எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசல் கதவுகள் அடைப்பட்டு, அப்படின்னா தெருவாசல் வாய் அடைப்பட்டுரும்பா. வயதானவங்க பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. காரணம் பல்லு இருக்காது, தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்களால ரொம்ப ஹார்டானதெல்லாம் சாப்பிட முடியாது, லிக்யூடு தான் போவோம். தயவாக ஒரு வேளை இந்த வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் உண்மை இதுதான்ப்பா. இந்த வசனத்துடைய விளக்கங்கள் இதுதான். நீங்கள் ஆண்டவர் நினச்சிருங்க, வாயெல்லாம் அடைபட்டுரும். அதுக்கப்புறம் குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா சரியாக தூக்கம் வரும். நைட்டு பார்த்தீங்கன்னா வயதானவங்க குருவியின் சத்தத்துக்கு டக் டக்குன்னு எழுந்திருவாங்க. ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் கூட எழுந்திருவாங்க. சரியாக தூக்கம் இருக்காது. குருவியின் சத்தத்திற்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகள் எல்லாம் அடைபட்டு போவதற்கு முன்பதாக. அப்படின்னா 2 காரியம். ஒன்று, காது சரியாக கேட்காம இருக்கு, கீத வாக்கிய கன்னிகள் எல்லாம் சரியாக காது கேட்குது. இன்னொன்று டிசையர், இச்சை, இதெல்லாமே அடங்கி போயிடும். வயசான நாட்களில் எல்லாமே அடங்கி போயிடும். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் நினச்சிருங்க அப்படின்னு சொல்ல வர்றார். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி சரியாக நடக்க முடியாது. எங்கே போனாலும் பயந்து பயந்து மேட்டுக்காக அச்சம் உண்டாயிரும். என்ன நடந்துருமோ, விழுந்துருவனோ, தள்ளாடிடுவனோ, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படி அச்சம் உண்டாகும். அதுக்கப்புறம் வழியிலே பயங்கள் தோன்றும். தனியாக போயிட மாட்டான் வயசானவங்க, பயங்கள், வழியிலேயே பயங்கள் தோன்றும். இதெல்லாம் வயசான நாட்கள் நடக்கக்கூடிய அனுபவங்களை பேசப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நினச்சிருங்க. அப்புறம் வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் பூ பூத்து அப்படின்னா நரை மயிரை குறித்து பேசுவோம். கிரே ஹேர், தலையில் வெள்ளை முடியெலாம் வந்துருப்பா வயசான நாட்களில், ஃபுல்லாக வெள்ளையாயிரும். அதுக்கு முன்னாடி கருப்பாக மூடிலாம் கருப்பாக இருக்கும் போதே ஆளை நினச்சிருப்பா அப்படின்னு சாலமோன் அறிவுரை கொடுக்குறார். வாதுமை மரம் பூ பூத்து வெட்டு கிளிகளும் பாரமாகி பசி தீபனும் அற்று போகிறதுக்கு ஒன்றும் சாப்பாடே இறங்காது. பசி தீபனமும் இதில் 2 காரியம் சொல்ல முடியும். ஏற்கனவே நான் சொன்னேன், டிசையர், இச்சை, இதெல்லாமே அப்படியே அற்று போயிடும். எந்த ஆசை எந்த இச்சையும் இருக்காது. பசி தீபனும் சாப்பாடு இறங்காது, பசி எடுக்காது, இதெல்லாம் அற்று போயிரும்பா. இப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள், தீங்கான நாட்கள் நம்ம சரீரத்துக்கு வரும் அப்படிங்கிறத பேசுகிறார். ஒரு சைக்காலஜி வியூவில் இதை பேசுகிறாரு. அடுத்தது பாருங்க, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு அப்படின்னா இது வந்து பூமிக்குரிய கூடிய நித்தியமான வாழ்க்கையில் நித்திய வீடுன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம். மனுஷன் தன் நித்திய 2 இருக்குது. ஒன்று நித்திய நரகம், இன்னொன்று நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரிக்கிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவாங்க, நித்திய ராஜ்யத்துக்கு போவாங்க, நித்திய வீட்டுக்கு. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவர்கள் நித்திய நரகத்துக்கு போவாங்க, நித்திய காலமாய் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. இந்த நித்திய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக அப்படின்னா நீ சாகிறதுக்கு முன்னாடி நினச்சிருப்பா அப்படின்னு சொல்ல வர்றாரு. இன்னொன்று பாருங்க, துக்கம் கொண்டாடுகள் வீதியிலே திரியாதற்கு முன்னும். துக்கம் கொண்டாடுகிறவர்கள் அப்படின்னா தெருவில் பாடி தூக்கிட்டு போவாங்க. பாடி தூக்கிட்டு காஃபின் பாக்ஸில் ஆம்புலன்ஸ்லேயோ இல்லை சோல்ட்லேயோ சுமந்துட்டு போகும்போது தெருல ஜனங்கள் வருவாங்க, பூ தூக்கி போட்டு வருவாங்க, கிறிஸ்தவர்கள் பாட்டு படிச்சுட்டு வருவாங்க, சில இடங்களில் சங்கு ஊதிட்டு போவாங்க, கொட்டடிச்சுட்டு போவாங்க, பட்டாசு போட்டு போவாங்க. இது எல்லாமே துக்கம் கொண்டாடுகள். தெருவில் பயங்கரமாக ப்ரொசஷன் மாதிரி வருவாங்க. அந்த ஜனங்கள்லாம் துக்கம் கொண்டாந்து திரிகிறதுக்கு முன்பதாக இது எல்லாமே வலியுறுத்தது. நீங்கள் சார போகிறீங்கப்பா, சாவு ஒன்று வருது, மரணம் வருது. இந்த மரண நாட்களுக்கு முன்பதாக தயவா ஆண்டவர் நினைச்சிருங்கன்னு சொல்ல வரார். நான் உங்களை சபிக்கலை, நீ உங்களுக்கு காது கேட்காம போயிடும், பல்லுலாம் உடஞ்சிரும் அப்படிலாம் நான் சபிக்கலை. வசனத்துடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு 6ஆம் வசனம், வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு கொஞ்சம் அப்படியே இமேஜ் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு, சிலர் 1/2 மணி நேரத்துக்கு மேலே கூட உட்கார நிறைய நான் பார்த்துருக்கிறேன். சர்ச்சில் சிலர் பேசியிருக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கூட அதில் உட்கார முடியல. வயசாக ஆக அது கொஞ்ச நேரம் நிற்க முடியாது, உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் கூட நடக்க முடியாது,
காரணம் இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்துடும், வெள்ளிக்கரு கட்டு விட்டு. பொற்கிண்ணி நசுங்கி, பொற்கிண்ணி பயங்கரமான பொற்கிண்ணி நம்மகிட்ட சரீரத்தில் இருக்குது. ஒன்று மூளை, தலைக்கவசம், உயிர்க்கவசம்வாங்க, ஹெல்மெட்டு, அதுதான் ஹெல்மெட்டு. மற்ற எல்லா இடத்துல அடிப்பட்டால் கூட சரியாயிரும்பா. ஆனால் மூளை குழம்பிச்சுன்னா முடிஞ்சு. மூளையில் அடிப்பட்டு பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னா உயிர் பிழைக்க கஷ்டம் அப்படின்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற ரொம்ப இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஆப்ரேட். அதனால தான் அதை சேஃபாக கவனிக்கணும். அதான் பாருங்கள், ரெச்சிப்பு என்கிற தலை சிரா அது ரொம்ப அவசியம். காரணம் அது ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கொள்வது கவனமாக. இது என்ன சொல்கிறாருன்னா, பொற்கிண்ணி நசுங்கி. அந்த சிலர்லாம் பெரிய ஆக்சிடென்ட் வந்து கிடக்கும்போது பாருங்கள், மூளைலாம் நசுங்கி போய் கிடக்கும். இந்த வயதான நாட்களில் நம்முடைய பொற்கிண்ணி, அந்த மெமரி பவர்லாம் கம்மியாக லாஸ் ஆகிடும். என்னென்ன ஞாபகம் இருக்காது, என்ன பேசணும் ஞாபகம் இருக்காது, யாரும் ஞாபகம் இருக்காது, கூட பிறந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கூட ஞாபகம் இருக்காது. அப்படி வயசான நாட்கள் கூட வரும். பொற்கிண்ணி மூளை நசுங்கிரும்பா. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவன் நினச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், ஊற்றின் அருகே சால் உடைந்து. ஊற்றுன்னு சொன்னாலே நமக்குள்ளே தோணும் உங்களுக்கு இருதயம், ஹார்ட். 6 வென்ட்ரிக்கிள் இருக்கும். அது கெட்ட ரத்தத்தை உள்ளே கொண்டு போய் நல்ல ரத்தத்தை, ஃப்ரெஷ் பிளட் அப்படியே வெளியே புஷ் பண்ணி கொண்டு வரும். அதெல்லாம் பார்க்குறோம். ஊற்றின் அருகே சால் உடைந்து, துறவண்டையிலே உருளை நொறுங்கி. அந்த தொண்டு பக்கத்தில் இருக்கிற த்ரோட்டு, அந்த உருளை, இன்னொன்று உள்ளே இருக்கிற குடல்கள், இதெல்லாம் என்ன உருளைலாம் நொறுங்கிரும்பா. அப்புறம் பாருங்கள், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போதுக்கு முன்பதாக அவரை உன் வாலிப பிராயத்தில் நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சில காரியத்தை கற்றுக்கொண்டோம். ப்ளீஸ் ரிமெம்பர். மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்றார். மேலும் பிரசங்கி ஞானவானாய் இருந்தபடியினால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேக நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். அவன் ஞானவானாய் இருந்தபடினால் இதை சொல்றார். ப்ளீஸ், எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். தயவா நினைச்சுங்க. நம்முடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட பெரிய பாதிப்புகள் வரும், ஏராளமான உபத்திரவங்கள் வரும். ப்ளீஸ், இந்த வாலிப நாட்கள் நல்ல ஒரு நாட்கள். ஆண்டவர் நினைச்சிருங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர், சிருஷ்டிகர் நினைங்க. உலகத்தை தவறான சுவாபங்கள், தவறான காரியங்கள்லாம் நினைச்சிருக்கிறீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் நினைக்க ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அவர் நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அவர் நினைக்கிறவர்கள் அவரை போல மாறுவாங்க. அவர் நினைக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும். இருதயத்தின் அக்கிரம சிந்தை நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜீவியம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தை, நாங்கள் யூத்தை பார்த்தீங்கன்னா ஏன் பிரச்சனை நடக்குதுன்னா, ஏன் யூத் தடுமாறி போகிறாங்கன்னா, அவங்களுடைய பிரெயின், அவங்களுடைய சிந்தையினால் தடுமாறி போகிறாங்க. இப்போ கூட நம்மளுடைய சிந்தையில் என்னெல்லாம் ஓடுதோ அப்படி எல்லாமே சிடியாக காப்பி பண்ணி கொடுத்தாரு. நம்ம உயிர் வாழுமா, நினைப்போமா, எப்படி இருப்போம்? அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தை உங்களில் இருக்க கிடவுது. இந்த கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தை நம்மகிட்ட இருந்துச்சு வைங்களா, நம்ம பியூர் ஹோலியா மாறிடுவோம். அவன் நினைச்சோன்னா நம்மளுடைய சிந்தை புதுப்பிக்கப்படும். உன் வாலிபராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை. தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்பதாகும். எனக்கு பிரியமானவைகள் அல்ல, எனக்கு பிரியமா, இதை வாசித்த தியானித்த பகுதி மாதிரி எனக்கு பிரியமானவை அல்ல என்று சொல்வது முன்பதாக அவர் நினைச்சுக்க என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம 2 காரியம் பார்த்தோம், இன்வெர்ட் ட்ரபிள் அண்ட் அவுட்வெர்ட் ட்ரபிள். உள்ளான உபத்திரவம் இருக்குது, வெளியான உபத்திரவம் இருக்குது. ஆனால் இந்த வாலிப நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தின் மத்தியில் அவர் நினைத்தால் நான் சொல்ல முடியும், உள்ளான உபத்திரவம் பெரிய உபத்திரமோ இது ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் போது நாம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம் என்பதை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வருகை சமீபத்துக் கொண்டிருக்கிறது. Death is coming, death is calling and death is constraining. மரணம் பெரிய சிக்கலுக்குரியது. மரணம் வந்து கொண்டது, மரணம் உங்களை அழைக்கிறது. அதுக்கு முன்பதாக ஆண்டவர் நினையுங்கள். நீங்கள் ஆண்டவர் நினைக்கிறீங்களா, வழிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்பொழுது காரியத்தை வாய்க்க செய்வார். ஒருவேளை இந்த வாலிப நாட்களில் ஆண்டவர் நினைக்கல, நான் மாயான காரியத்தை நினைச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை என்று சொல்லி அந்த பகுதியை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உபத்திரத்தின் மத்தியிலிருந்து விடுவிக்கப்படணும். அதுக்கு முன்பதாக உண்மை நினைக்கணும்ப்பா. மண்ணானது மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்பதாகும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு முன்பதாக இந்த வாலிப நாட்கள் உண்மை நினைத்து உண்மை துதிக்க கிருபை தாரும். இந்த வார்த்தை கேட்ட இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லோரையும் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உண்மை நினைக்க கர்த்தர் கிருபை தாரும். Lord, give us memory power to worship you. Give us memory power to love you. Give us memory power to praise you. Give us memory power to remember you, Lord.
in all the ways of our life. Thank you so much for the hearing this word of God, O Lord. Thank you so much for the word that you granted to us in this time, O Lord. ஆண்டவர் நேரத்தில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you. Please remember God in your life.